பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாய் உம்மை தொழுதிடுவேன்.
உமக்காய் சேவை செய்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சங்கீதம் 68:5 நாம் வாசிக்கிறோம், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தமான வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் யார் தெரியுமா? அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எலிசாவின் நாட்களில் ஒரு பெண் தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவி எலிசாவை தேடி வந்தாள். அந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, என்னுடைய கணவர் கடன் வாங்கி இப்பொழுது மரித்து போய்விட்டார். கடன் கொடுத்தவர்கள் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடைமானமாக கேட்கிறார்கள். உன் பிள்ளைகளை அனுப்பு, நீ வாங்கின கடனுக்காக அவர்கள் என்னிடத்தில் அடிமைகளாக வேலை செய்யட்டும், இந்த கடனையெல்லாம் தீர்க்கட்டும் என்று சொல்லி என் பிள்ளைகளை தம்மிடத்தில் கேட்கிறார்கள். கொடிய இடுக்கணில் இக்கட்டில் நான் அகப்பட்டிருக்கிறேன், நீர்தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று சொல்லி எலிசாவிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் எலிசா, உன்னிடத்தில் உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று அவள் சொல்லுகிறாள். நீ போய் பக்கத்து வீடுகளில் இருக்கிற குடங்களை எல்லாவற்றையும், காலி பாத்திரங்களை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வா, அதில் உன் வீட்டில் இருக்கிற எண்ணெயை எல்லாம் வார்த்துவிடு, அப்பொழுது அதில் இருக்கிற எண்ணெயை விற்று நீ கடனை அடைத்து கொள்ளலாம் என்று சொன்னார். அதன்படியே அந்த பெண் போய் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற காலி பாத்திரங்களை எல்லாம் வாங்கி தன்னிடத்தில் இருந்த எண்ணெயை வார்க்க வார்க்க அதில் ஊற்ற ஊற்ற வந்து கொண்டே இருந்தது. இனி வேறு ஒரு பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அது வரையிலும் அந்த எண்ணெய் நிறைந்து கொண்டே இருந்ததாம். அந்த காலி பாத்திரங்களை எல்லாம் நிரப்பிவிட்ட பிறகு, இதை விற்று உன் கடனை எல்லாம் நீ அடைத்து விடு என்று சொல்லி எலிசா சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அது பெரிய வருமானமாக இருந்தது. அந்த எண்ணெயை எல்லாவற்றையும் விற்று அவளுடைய கடனையெல்லாம் அடைத்து அவள் வாழ்ந்திருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் கூட இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக, தேவைகள் நடுவாக, பற்றாக்குறைகள் வழியாக கடந்து போகிறீர்களா? உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், அவர் உங்களுடைய தகப்பன். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு இந்த பணத்தை கொடுத்து உதவ ஒருவரும் இல்லை, இந்த படுகுழியிலிருந்து என்னை தூக்கிவிட யாருமே இல்லை என்று கலங்குகிறீர்களா? உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுடைய இந்த திக்கற்ற நிலைமையை அறிந்திருக்கிறார். உங்களுடைய இந்த இடுக்கமான பாதையை அவர் அறிந்திருக்கிறார். இந்த கொடிய சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு உதவவே அவர் காத்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீர்தானே திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவர், இந்த இக்கட்டில் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையையும் அவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற எங்களுடைய தேவன், நீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாக இருக்கிறேன். இப்பொழுது நானும் அப்படிப்பட்ட திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன். என் குடும்பமும், என்னுடைய தொழிலும், என்னுடைய வியாபாரமும், என்னுடைய வேலையிலும் இப்படிப்பட்ட நெருக்கடியிலும், திக்கற்ற நிலைமையிலும், கைவிடப்பட்ட நிலைமையிலும், ஒரு பக்கத்திலும் உதவியற்ற நிலைமையிலும் நான் இருக்கிறேன் என்று யாரெல்லாம் கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய உதவியை நாடுகிறேன், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வழியும் எனக்கு தெரியவில்லையே, எங்கு போவேன், என்ன செய்வேன் என்று திக்கற்ற நிலைமையில் தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தகப்பனாக ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக, அவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாக, ஏந்தி கொள்ளும்படியாக, சுமந்து கொள்ளும்படியாக, தப்புவிக்க
வாழ்ந்திருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவீராக, பொருளாதாரத்துக்கு ஒரு வழியை காண்பிப்பீராக. இந்த பற்றாக்குறைகள், இந்த கடன்கள், இந்த வட்டி சுமைகள் நீங்குவதற்கு ஒரு வழியை நீர் காண்பித்து தருவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனாகிய கர்த்தர் இந்த கடனையெல்லாம் கட்டி முடித்து அவர்கள் ஆசீர்வாதத்தில் வாழ்ந்திருக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.